அன்னபூர்ணி, இவன் வீட்ல இருந்தா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். மொதல்ல இவன வெளில போ சொல்லு பைரவி, வீட்ட விட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "அத்தை என்ன சொல்றீங்க? அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன். ஆனா ஏன் அத்தை இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இவனுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அவன் பண்ண தப்பெல்லாம் நம்ம நேர்லயே பார்த்தோம்ல. அப்படி இருக்கும்போது அவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல." அப்படிங்கிறாங்க. "ஏன் அத்தை அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. உடனேவும் ஆறுமுகத்த வீட்டுக்குள்ள விடுங்க அத்தை. ஆறுமுகம் இந்த வீட்டுக்கு வரலன்னா நானும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொன்னதும் அன்னபூர்ணி வேற வழி இல்லாம ஆறுமுகத்த வீட்டுக்குள்ள வர வச்சிடுறாங்க. பைரவி சஞ்சய்க்கு கால் பண்ணி, "அந்த வள்ளிக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பண்ணிட்டேன் பைரவி. இன்னைக்கு டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சஞ்சய் சொல்றாங்க. "சரி, நானே நேர்ல வந்து வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. ஐயோ! பைரவி வேற நேர்ல வரேன்னு சொல்லியிருக்காளே! அப்பனா அந்த ரிப்போர்ட்ட நம்ம எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு ஒரே குழப்பமா இருக்குது. உடனே டாக்டர் கிட்ட வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டையும் பைரவி வாங்கிடுறாங்க. அதுல ஆறுமுகத்து மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது. நான் சொன்னேன்ல ஆறுமுகத்து மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு. "அந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட பைரவி சொல்றாங்க. இத போய் அத்தைட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு போயிட்டு அன்னபூர்ணிட்ட காமிக்கிறாங்க. "இங்க பாருங்க அத்தை, ஆறுமுகத்து மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டே காமிக்குது. அன்னைக்கு அங்க இருந்ததுனால உடனேவும் ஆறுமுகத்து மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுனீங்களே, இப்போ என்ன செய்வீங்க? எனக்கு ஆறுமுகத்து மேல நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ட காமிக்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி அழுகுறாங்க. "என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தினே சொல்றாங்க. "எதுக்காகம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்குறாங்க. "இல்ல, நான் அதெல்லாம் பார்த்துட்டு என் பையன் மேல நான் நம்பிக்கையா இருந்திருக்கணும். ஆனா ஏன் இப்படி இருந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. "சரி, அழாதீங்க அத்தை. நடந்ததெல்லாம் நடந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.